எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களே நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு தான் அதிமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு ஒருத்தர் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இன்னும் பாருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக காங்கிரஸ் வந்து வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒன்று. அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபி வந்து இப்போ கூட்டணியில் இருக்காங்க. அதிமுகவோட தலைமையில் பிஜேபி வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து வெளியில் வரதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க வராங்களோ இல்லையோ, அதிமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பிஜேபி விட்டு வரக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏன்னா அதிமுகவோட அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதா நமக்கு வந்து தகவல் கிடைக்குது. அதனால் மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம், அதாவது தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து பதிவு பண்ணுறாங்களே, அவங்கள ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். தலைவர் விஜய் அவர்களை வந்து தனியாக நிற்க சொல்லுவோம். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எந்த கூட்டணியில் இல்லாமல் விஜய் அவர்கள் மாதிரியே தனியாக வந்து உங்கள் கட்சி நிற்க சொல்கிறீங்களா? உங்கள் கட்சி தலைவர்களை நிற்க சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வந்து இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து ஆப்போசிட்டாகவும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி, எடப்பாடி ஐயாவுக்கும் சரி சப்போர்ட்டாக வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்க பேசுகிறீங்களே, நீங்களே வந்து உங்கள் கட்சியில் வந்து ஒரு கோரிக்கை வைங்களே, வேணாம் நம்ம எந்த கூட்டணியும் வேணாம், தனி பெரும்பான்மையோடு நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட முறையிலே வந்து நம்ம வந்து நின்று போயிடலாம், யாரோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவை வந்து அறிக்கை விட சொல்லுங்கள், அதிமுகவை அறிக்கை விட சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து தானாக அவர் எப்பவும் போல தனியாக நிற்கட்டும். சீமான் கணக்கு இருக்கு இல்லையா, சீமான் கணக்கு வந்து 36 லட்சம்னு சொல்லிட்டு இருக்காருல, அந்த 36 லட்சம் வந்து 2026 எவ்வளவு குறையுங்கிறத 2026 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சொன்னோன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால் இப்போ நம்ம சொல்ல வேணாம் அந்த கருத்து கணிப்பை பற்றி. ஆனால் மக்களோட மனநிலை எப்படிங்கிறத இன்னும் சீமான் அவர்கள் புரிஞ்சுக்கல. சரிங்களா? அவர் போய் கத்துறதுக்கும் பேசுறதுக்கும், ஆனால் நம்ம எவ்வளோ ஒருத்தர் கத்துறண்டா அவனுக்கு ஓட்டு போட்டு போயிருமே, இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு நம்ம படாத பாடு பட்டதெல்லாம் போதும், புதுசாக வந்து அவன் ஆட்சியில் வந்தாலும் சரி வரட்டும் சரி அவனுக்கு நம்ம போட்டு போடுமே சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து இது வரைக்கும் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதுவும் வந்து அதுலேயும் வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களுடைய ஓட்டு தான் நிறையா இருக்குது. அதான் மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, 2026 தாவேக்கா வந்து தனியாக நிற்கட்டும், அதிமுக திமுக தனியாக நிற்கட்டும். தமிழக மக்கள் வந்து எந்த தலைவரை வந்து முதலமைச்சராக்குறாங்கிறத ஒரு பார்த்துடலாம். என்ன மக்களே, நான் சொல்கிறது கரெக்டுங்களா? தலைவர் விஜய் அவர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க.